ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம வீட்டில் வந்து விளக்கு ஏற்றிய பின்பு நம்ம தானமாக கொடுக்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சமையல் அறையில் வந்து இருக்கிற ஒரு பொருளும் நமக்கு வந்து செல்வத்தை வாரி வழங்கக்கூடியது. அப்படிப்பட்ட பொருட்களை நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் விளக்கு வச்ச பிறகு கொடுக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் மெயினாக அந்த மாதிரி பொருட்களை செவ்வாய் வெள்ளி வந்து கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் எதுக்குன்னு தான் தெரியல, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் இப்போல்லாம் மொபைல் ஃபோன் வந்து எல்லார் கையிலையுமே இருக்குது. அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் நம்மகிட்ட வந்து எதுக்கு அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. அதனால் அவங்க வந்து கேட்கும்போது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்க மனசு கஷ்டப்படாதபடி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த மாதிரியான பொருட்களை கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வரிசையில் இப்போ நம்ம முதலாவது பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொன்னால் அரிசி. அரிசி வந்து மகாலட்சுமி அம்மையார் வந்து குடியிருக்கிற இடம். அவங்க வந்து கொஞ்சமாக அரிசி தாங்க, நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் ஒன்று டைரெக்டாக சொல்லிடுங்க, இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ஏதோ ஒரு காரணம் கூட சொல்லிடுங்க. எக்காரணத்து கொண்டும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை தானமாகவோ கடனாகவோ கொடுக்காதீங்க. அடுத்தது உப்பு. உப்பு வந்து எல்லாருக்குமே தெரியும், மகாலட்சுமி அம்மையாருடைய ஒரு பொருள். அதனால் அதையும் நீங்கள் வந்து எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து வீட்டில் செல்வ வளம் குறையும். சரியா? அடுத்தது நம்ம இதில் பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொன்னால் பால் சம்மந்தமான பொருட்கள். ஒரு சில பேர் வந்து ராத்திரி படுக்க போகிற டைம் தான் கேட்பாங்க, கொஞ்சோண்டு உரமோர் இருந்தால் தாங்களேன், பால் கொஞ்சம் இருக்குது ஊற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நீங்கள் இல்லைன்னே கூட சொல்லிடுங்க. ஏன்னா தெரிஞ்சே தான் வந்து கேட்பாங்க. ஸோ பால் சம்மந்தமான பொருள், அது பாலாக இருந்தாலும் சரி, தயிர், மோர், வெண்ணெய், இந்த மாதிரி பொருட்களும் இருந்தாலும் என்ன செய்யாதீங்க, இரவு 6 மணிக்கு மேலே யாருக்கும் தானமாக வழங்காதீர்கள். அடுத்தது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறவங்க பூண்டும் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது தான். அந்த மாதிரி பூண்டையும் என்ன பண்ணாதீங்க, யாருக்கும் கடனாக கொடுக்காதீங்க. அதாவது மெயினாக நல்லா பாருங்கள், எல்லாமே வெள்ளை கலரில் இருக்கும். வெள்ளை கலரில் இருக்கிற கிச்சனில் இருக்கிற பொருட்களை வந்து யாருக்கும் தானமாக கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த இது வந்து பெரும்பாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றதில் இருக்கும். அப்போது அந்த மாதிரி இதை நம்ம கொடுத்தோன்னா சுக்கிர தோஷம் நமக்கு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளுடைய வீட்டில் செல்வ வளம் குறையும். இந்த வரிசையில் இன்னும் நம்ம என்ன பார்க்க போகலாம் அப்படின்னு சொன்னால் கடுகு, அதேமாரி எண்ணெய். சிலவங்க கொஞ்சமாக எண்ணெய் தாங்கலாம் அப்படின்னு கூட கேட்பாங்க. இந்த கடுகு, எண்ணெய், இந்த மாதிரி பொருளையும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, தானம் கொடுக்கக்கூடாது.